எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காய்கறியெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. கீரை இதெல்லாம் இல்லை, கால் டயத்தில் வந்து போகிறதுக்கு டைம் இருக்காது. இப்போ நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எல்லா வீட்டுக்கு தேவையான காய்கறியெல்லாம் போய் வாங்கிக்கிட்டு கீரையெல்லாம் வாங்கி வந்துடலாம். அதுமாதிரி கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அப்பா நல்லா இருக்கிறாங்களாக்கா, சரியாயிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்பா வந்து நல்லா இருக்கிறாங்க. முன்னெல்லாம் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் அப்படியே இந்த இதை பிடிச்சி எழுதிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக இப்போ எழுந்திருக்கிறாங்க. கால் மட்டும் கொஞ்சம் அசைவு இல்லாமல் வச்சுருக்குறோம். இந்த இடத்துல வந்து கார துணி போட்டு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து 32 நாள் கழித்து அழைச்சிட்டு வச்சுருக்காங்க. அடுத்த மாதம் 7ஆம் தேதி அழைச்சிட்டு போகணும். ஒரு வாரம் இருக்குது. போயிட்டு இப்போ காய்கறி வாங்கி வந்துடலாம். கட்டுமாப்பா, உனக்கு என்ன வேணும்? ஏதாச்சும் சொல்லு. ஏதாச்சும் கேட்டா எங்க அப்பா வெத்தலை வாக்கு தான் கேட்பாப்புல. இருக்கா? வேற ஏதாச்சும் இது ஸ்வீட் ஐட்டம் ஏதாச்சும்? பழம்ப்பா, ஆரஞ்சு பழம். ஆரஞ்சு பழம் தான் எங்கள் அப்பாவுக்கு வேணுமா? சரி வாங்கிட்டாரப்பா. வரட்டுமா? மத்தியானம் பார்த்தீங்கன்னா தங்கச்சி அம்மளா வந்தாப்புல. அப்பாவுக்கு வந்து ரஸ்க்கு, ஜூஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஜூஸ்லேருந்து 2 விதமான ஜூஸு, பாதாம் ஜூஸு, ஃப்ரூட் மிக்சர், அப்புறம் ரஸ்க்கு வந்து டெய்லியும் அதையும் 2-3 பாக்கெட் வாங்கிட்டு தான் எடுத்துகிட்டு போக சொன்னேன். அப்பா நினச்சி சாப்பிடாப்புலன்னு ரஸ்க்கு வந்து நிறைய வாங்கிட்டு வந்தாப்புல. அதை வந்து மத்தியானம் கொடுத்துட்டு பார்த்துட்டு தான் போனாங்க. இப்போ போயிட்டு அப்பாவுக்கு ஆரஞ்சு மட்டும்தான் ஸ்வீட் என்னமா பறிச்சு அப்படிங்கிறாப்புல. போயிட்டு வாங்கிட்டு வந்தாலும் இருடி வரேன். சகாசு பேச வரும். இந்த அம்மா பாருங்க, கும்பகோணத்துலேருந்து கொண்டு வந்து விற்கிறாங்களாம். நல்லா கொள்ளைக்கீரையாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து பறிச்சு வந்து விற்கிறாங்க. எல்லாமே புதினா, வெங்காயக்கீரை, நல்லா இருக்கு. இல்லை பேர் வராது. நல்லா இருக்கு. கீரை, பச்சைக்கீரை, கொத்தமல்லி, வெண்டைக்காய் அனைத்துமே ஃப்ரெஷ்ஷாக கொள்ளையில இருந்து பறிச்சுருக்காங்க. எவ்வளோ கட்டு? இது 2 கட்டு மட்டும் கொடுங்க. 3 தான் வச்சிருக்கேன். இல்லை 20 ரூபாய்க்கு. அது சும்மா தான் வச்சுருக்கேன். கருவேப்பிலை வேண்டாமா? என்ன ஆரஞ்சு வாங்கிட்டு இருக்கியா? ஆமாம். அது 100 ஆரஞ்சு நாட்டாக ஆரஞ்சு அப்படின்னா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அப்பாவுக்கு வந்து ஆரஞ்சு, இந்த நாட்டு ஆரஞ்சு இருக்குமா, அது வந்து இப்போ சீசன் இதுதான். ஏன்னா அதிகமாக நான் வாங்கலை, 1/2 கிலோ தான் வாங்கியிருக்கிறேன். வாங்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அது நல்லா டேஸ்ட் இருக்காது. அதனால அப்பப்போ வாங்கி கொடுத்துடணும். இதை மட்டும் இதை வாங்கி வந்துருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொத்தராங்க பார்த்தீங்கன்னா அப்படியே 20 ரூபா. அவ்வளோ இருக்கு. நல்லா பிஞ்சாக இருக்கு, நல்லா இருக்கு. 20 ரூபாய்க்கு கிலோ. இஞ்சி 10 ரூபா. இதான் வல்லார கீரை. நிறைய கீரை பற்றியும் பேர் தெரியாமல் போயிட்டு.
மலாக்கிலையா குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது துவையில அரைக்கலாம். சக்தி வரும். ஞாபகம் சக்தி வரும். ஞாபக சக்தி அதிகரிக்கு. கொத்தமல்லி பாருங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அதெல்லாம் கும்பகோணத்துலேருந்து வந்து இருக்கிறாங்க. ஆமாம். புதினா புதினா சட்னி வைக்கணும். கீரை இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா துவையல் சட்னிக்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணிக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம். இது வந்து துவையலுக்கு. வெங்காயக்கீரை வெங்காயக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினதே கிடையாது. முன்ன அம்மா அப்பா முன்ன வெங்காய தோட்டத்தில் இதே மாதிரி இருக்குமாப்பா அவினாசில அப்பா அங்கே வேலை பார்த்தா பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா இந்த ஃபுல்லாக வெங்காயம் தான், சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நிறைய போட்டுருப்பாங்க. மஞ்சள் தூள் மாசத்துக்கு ஒரு இது. ஆமா என்னப்பா துவையல் அரைக்கலாம். முட்டைக்கும் பொரியல் பண்ணலாம்ப்பா. அவ்வளோதான் இருக்கா. ஆனால் நாங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கட்டு 20 ரூபா. இது வல்லாரக்கீரையும் வந்து 20 ரூபா தான். இதெல்லாம் வந்து 10 ரூபா. இது வந்து முட்டைக்கு துவையலும் அரைச்சிக்கலாம், முட்டைக்கு வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணிக்கலாம். இந்த வெண்டைக்காய் இது 3மே சேர்த்து 20 ரூபா தான். இதுதான் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இது வந்து 20 ரூபா. நேரம் அங்கே வடூரில் இருந்தாங்கன்னா சும்மாவே பறிச்சுட்டு வரோம். இப்போ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. கோலமாவு இதுவும் 20 ரூபா தான். சாக்கோஸ் பசங்களுக்கு ஆளுக்கு ஒரு பாக்கெட் வாங்கிட்டாங்க. நைட்டில் வந்து பால் காய்ச்சி கொடுப்பேன், அதில் பசங்க கூட சாப்பிடுவாங்க தூங்குற டயத்தில். இதுதான் இப்போ போய் கடலூரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.